பூசிக்கிட்டு குங்குமத்துல பொட்டு வச்சு கஷ்டங்களை போக்க வந்த கருமாறி பெரியாயி வேப்பலைய வீசிக்கிட்டு வெங்கையத்தான் கூட்டிக்கிட்டு எங்க வர தீக்க வந்த மகமாயி பெரியாயி அகிலமெல்லாம் உனக்கனவே எங்க இருக்கு உன்னுடைய அருள் பெறவே காத்து கிடக்கு தலதலையா எங்க குலம் தலைச்சு இருக்கு இது அத்தனையும் தந்தவள நன்றி உனக்கு உறவுகளும் சேரட்டுமே உந்தயவாலே ஏக்கமெல்லாம் தீரட்டுமே கண்டிரப்பாயே கண்ணாமூச்சி ஆட்டத்தை கொடுத்தவள் நீயே கண்ணீரெல்லாம் நீ வந்து துடைக்கணும் தாயே வேலை வீசியே வேதனைகள் தீர்த்திடு தாய் ஆதிதுர்காவின் மகவு கனகதுர்கா புது அவதாரம் எடுத்தும் புறாக்குடன் உடுக்கை அடித்தும் அந்த யமன் பேர் கொண்ட துஷ்டனை வதம் செய்ய கால்நடை வழி செல்ல அது தெரியாமல் அந்த மூடன் பரமேஸ்வரி பேர் கொண்ட சிறுமியை நரபலி கொடுத்து நல் வரம் வாங்க நினைக்க மாயங்களும் புலப்படவே மருந்திடுவாயே மனக்குறை தீரட்டும் வரம் தருவாயே அடைந்திடும் அன்பிற்கு இடம் தருவாயே மலையென பல தடைகளும் வரும் கொடியென உன்னை பார்த்திட விழும் இடியென வரும் கொடும் துயரமும் உன்னை நெருங்கிட நடுநடுங்கிடும் முடியா குறை பலவும் இனி ஒரு நொடியினில் தரை விழுந்திடும் தெரியா வழி தெரியும் இனி இரு விழிகளில் புது வழி வரும் புயலென வரும் கலவரங்களும் புகையென முந்தன் காலினை தொடும் புதிரென வரும் பல கலங்களும் உன்னை தொழுதிட திரை விலகிடும் உறவுகளுக்கு திசை மறந்திடும் எதுவரை என தினம் அழிந்திடும் உன்னை வணங்கிட விடைகளும் வரும் தட தடவன விடிகளும் வரும் மழை வராத போது புல் பூனை காக்க அருள்வாயே வெயில் வராத போது இந்த உலகை காக்க அருள்வாயே வேறு பாசம் தாய் கழித்திட முகிலின் பாசம் நதி வழித்திட தாயின் பாசம் அகழ்ந்திட அருள்வாயே பெரியாயி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து நினைக்கிறேன் வா போய் பார்க்கலாம் வைத்திய கட்டளம் தானா வந்துருச்சம்மா உடம்பு இப்படி துடிக்குது அப்பா இத்தனை நாளா அசைவே இல்லாம இருந்த துர்காவோட உடம்பு இப்ப துடிச்சா நல்லதுதானப்பா என்னாச்சுப்பா இது உயிர் நாடி அடங்க போற துடிப்பா இல்ல கண் முழிக்க போற உயிர் துடிப்பான்னு எதையும் கண்டுபிடிக்க முடியலமா உயிர் அடங்குறப்ப கூட இந்த துடிப்பு வருமா என்னப்பா சொல்ற ஆமாமா தாயே காளி, என்னை அழிக்க நினைக்கும் சத்துருக்களை அழிக்க எனக்கு சர்வ வல்லமை கொடுத்தாயே. அக்னி ஸ்தம்பனம் வசமானது போல் சாகா வரமும் கைகூட அருள் புரித்தாயே. பத்ரகாளி, ருத்ரகாளி, வஜ்ரகாளி, சாமுண்டீஸ்வரி, காமாட்சி, விசாலாட்சி, துர்கா தேவி, கால புஷ்பினி, காமினி, கால ராத்திரி, தாயே மாதங்கி, காத்யாயினி, நித்ய காளி, பைரவி, நீலி, சண்டாளி, சம்ஹாரி, மகா காளி. தாயே காளி, இது சாகா வரம் வேண்டி நான் நிற்கும் உச்ச நேரம்.
இஷ்ட நட்சத்திரமும் துஷ்ட நட்சத்திரமும் சேர்ந்த இந்த நேரத்தில் துர்சக்தி கை ஓங்கட்டும், நரபலியும் நடக்கட்டும். உன் மனம் குளிர்ந்து நான் கேட்கும் வரங்களை எனக்கு வழங்கிட வேண்டும் தாயே. தாயே, எங்களால முடிஞ்ச அத்தனை வைத்தியத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு நித்திய கண்ட பூர்ண ஆயுசுமா இருக்கு. நீதான் தாயே இந்த பொண்ணை பிழைக்க வைக்கணும். இரு ஆன்மாக்களும் உயிர் கண்டத்திலிருந்து அவளுடைய கருணையாலும் அருளாலும் தப்பி உயிர் பிழைக்கும். எல்லாம் சரியாயிரும் தாய். இந்த பொண்ணு உயிர் பழைச்சிடும். ரொம்ப நிம்மதியா இருக்கு தாயே. இந்த வரமா, சீக்கிரம் வாங்கப்பா. என்னம்மா? பா, அந்த அக்கா கண்ண பாருப்பா, அசைது. இந்த பொண்ணு கண்மொழிக்க போறாமா. அம்மா தாயே, உன் கருணையே கருணம்மா. தாயே, இந்த குழந்தையை காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
தாய் ஒன்னும் பதட்டப்படாதம்மா. உயிரோட நீ உயிரோட தான் இருக்க தாய். நீ சாவுல இருந்து மீண்டுட்ட, உயிர் பொழைச்சிட்ட. ஆமா தாய், நீ சுகமா இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. தாய், நீ இங்க ரொம்ப நாளா சுய நினைவே இல்லாம இருந்தம்மா. உனக்கு தொடர்ச்சியா கொடுத்த வைத்தியம் மூலமா நீ முழுசும் குணமாயி இப்ப கண்முழிச்சு உட்கார்ந்திருக்கம்மா. உன் பின்தலையில அடிபட்ட காயமெல்லாம் ஆறி போய் வடு கூட தெரியாம மறைஞ்சு போச்சுமா. ஐயா, என்ன யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க? எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் தாயி. குணப்படுத்த முடியாத என்ன உங்க வைத்தியசாலையில வச்சு வைத்தியம் பார்த்து என் உசிரையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. உன்னோட நன்றி எல்லாம் எனக்கு சேராதுமா. உன்னை இங்க வச்சு பாதுகாத்தது மட்டும்தானா? பல அதிசய மூலிகைகளை கொண்டு வந்து எனக்கே தெரியாத ராஜ வைத்தியத்தை செஞ்சு இந்த நாள்ல கண்முழிப்பேன்னு நம்பிக்கையோட சொல்லி உன்னை காப்பாத்தினது வேறொருத்தவங்கம்மா. எனக்கே தெரியாத ராஜ வைத்தியத்தை கத்துக் கொடுத்த சாமின்னு தான் சொல்லுவேன். உன் உசுரை காப்பாத்தினதுனால உனக்கும் அவங்க சாமி தாமா. அவங்க அவங்க யாருங்கய்யா? அவங்க இருமா வரேன். பாருமா, அவங்க யாருன்னு கேட்டேல, பாரு. ஆமாம்மா, உன்னை காப்பாத்தின அந்த பொண்ணு பார்க்க அச்சு அசல் உன்ன மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணும் நீயும் பார்க்க ஒத்த உருவமா இருக்கீங்க. இந்த பொண்ணு உன் கூட பிறந்தவளா? ஆமாங்கய்யா, என்னோட அக்கா தான் இவ. நான் சொன்னது போல சிகிச்சையை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி தாயி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் இங்க வருவேன். வாமா. என் அக்கா இங்க இருக்கிறது ரகசியம். அக்கா உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அதனாலதான் கல்ல கட்டி குளத்துல போட்டு கொல்ல பார்த்திருக்காங்க. மறுபடியும் அது போல இன்னொரு ஆபத்து வந்துடக்கூடாது. அதனால அக்கா இங்க இருக்கிற விஷயம் நம்மள தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னையா சொல்றீங்க? ஆமாமா,
ஏதோ நீங்க 2 பேரும் ரெட்டப்பிறவி மாதிரி அப்படியே உன்னை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க தாய். பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு உங்க தங்கச்சின்னு சொன்னாங்கம்மா. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சின்னு யாரும் இல்லையே. உங்களுக்கு தங்கச்சியே இல்லையா? ஆனா அவங்க அப்படித்தாம்மா சொன்னாங்க. அதுவும் உங்களை மாதிரியே இருந்தாங்களே. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கய்யா. ஆனா அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, இங்க தேடி வந்த எதுக்காக என்ன காப்பாத்தணும், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்குங்கய்யா. என்னை பார்க்க அவங்க எப்ப வருவாங்க? பௌர்ணமிக்கு வந்து உனக்கான ராஜ வைத்தியத்தை செஞ்சுட்டு போவாங்க. நீ குணமாயி கண் முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கம்மா. அவங்க கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்க. அப்படி வர்றப்ப நீயே அவங்கள பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல போனா உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்த ஊருக்காரங்க கிட்ட கூட உயிர் பொழைச்சு நீ உன் வீட்டுக்கு போயிட்டதாக சொல்லிட்டேன். உன்னை அடிச்சு குளத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப யாரோ உன்னை கொல்ல பார்த்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீ உயிரோடு இருக்கிறத சொன்னா திரும்பவும் உன்னை கொல்ல வருவாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதால நான் யாருக்கிட்டையும் சொல்லலம்மா. ரொம்ப நாளா மயக்கத்துல இருந்து இன்னைக்கு தானம்மா எந்திரிச்சிருக்க. இதுவரைக்கும் செயலிழந்து கிடந்த மூளை திடீர்னு வேலை செய்யறப்ப அதிக பழு கொடுக்க கூடாதுமா. நல்லா தூங்கி ஓய்வெடுத்துக்கம்மா. மாலதி, அந்த காய்ச்சின பாலை கொண்டு வந்து கொடுமா. அதை குடிச்சிட்டு நிம்மதியை படுத்து தூங்கட்டும். வாமா, என்னங்க குடுமா பால வாங்கிக்கோங்க அக்கா. சாப்பிடுமா. ஆதிதாக்கா பயப்படாதமா, குடிமா. சரிம்மா, பாலை குடிச்சிட்டு நீ படுத்து தூங்கு. நீ நல்லா ஓய்வெடுக்கணும். இப்போதைக்கு அதுதான் முக்கியம். குடிமா, மெல்லமா. தாயே காளி, இருளி, அந்த துர்சக்தி நரபலிக்கு உகந்த நேரம் பார்த்து பாலகியை கொல்ல இருளையே பேர் கொண்டவளை ஏற்பாடு செய்திருக்க, அவள் கனகதுர்காவிற்கு இடக்கரம் செய்து வைத்த வாளையே நரபலிக்கு ஓங்கி நிற்க தாயே காளி, இந்த நரபலியை உனக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். இருளை, நரபலி கொடுக்க இருந்த அந்த நொடி பொழுதில் அங்கு அனைத்தும் தலைகீழாய் மாறி நிற்க, அண்டம் நடுநடுங்க, ஆதி பராசக்தியின் அம்சம் அங்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்க,
கொடுத்த வாளால் அந்த பாலகியை வெட்டி நரபலி கொடுக்க இருளி முயல அப்போது வானில் நொடிப்பொழுதில் வெடிவெடித்த மின்னல் இருளி கையில் இறங்க அவள் பிடித்திருந்த வாள் கை நழுவி விழுந்தது. அங்கு விஸ்வரூபம் எடுத்து நின்ற கனகதுர்கா கையில் அந்த வாளை பிடித்திருக்க வானையே பிளக்கும் இடி முழங்க புறாக்கூடன் உடுக்கை சத்தத்தில் காளி முன்னால் கனகதுர்காவே காளியாக மாறி வானுக்கும் பூமிக்கும் அவதாரம் எடுத்து நிற்க நொடியில் அனைத்தும் மாறி பாலகி நரபலி நடக்காமல் இருளி இறந்தே முண்டத்துடன் நிற்பதை பார்த்து யமன் பேர் கொண்ட துஷ்டன் அதிர்ந்து போய் நிற்க அடே காலா, இது வரைக்கும் என்னை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம என்ன அவட்ட அமானுஷ்யம் ஆவின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தல, இப்போ நான் யாருன்னு தெரியுதாடா? காளி, நீலி, சாமுண்டி, சொண்டாலி, எல்லா அவதாரமும் நான் தான்டா.